ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆயுத பூஜைக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. வண்டியெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவியாச்சு. காலையிலேருந்து வீடு சுத்தம் பண்ணுற வேலை, வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையும் க்ளீன் பண்ணிவிட்டு வண்டியெல்லாம் கழுவி விட்டாச்சு. எல்லா வேலையும் பண்ணி முடித்தாச்சு. மத்தியானம் 1 to 2 இந்த டைமில் பூஜை பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னையோட பிளானு. தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களோட புக்கு, நம்மளோட முக்கியமான புக்கு, நோட்டு இது எல்லாத்தையும் ஒரு புது துணியில் கட்டி அதை இங்கே வச்சாச்சு சாமி பக்கத்துலேயே. அதுக்கு மேலே ஒரு சின்ன டம்ளரில் சந்தனம் வச்சு அம்மன் மாதிரி உருவகம் வச்சுருக்கு. ரவி சைடில் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது மாதிரியே பண்ணியாச்சு. இன்றைக்கி சக்கரை பொங்கல், வடை, சுண்டல், அதுக்கப்புறம் அவல், வேர்க்கடலையோட பொரி வேர்க்கடலை எல்லாமே வச்சாச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக. பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே விலக்கி சாமிக்கு அழகாக பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு ரெடியாக வச்சாச்சு. அம்மனுக்குமே இந்த மாதிரி பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ வாசல்லேருந்து தீப தூபம் காமிச்சிட்டு இருக்காங்க ரவி. சாமி பாட்டுமே ஒரு சைடு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி கோலம் நான் இது தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூஜை ஆரம்பிச்சிட்டாச்சு. இப்போ துளசிக்குமே சாம்பிராணி காமிச்சாச்சு. இந்த பூஜை நாங்கள் பண்ணும்போது மத்தியானம் ஆயிடுச்சு. காலையிலேருந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு இந்த ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கே. நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. சக்கரை பொங்கல் வடை செய்யும் போதே நான் ஒரு 1 பார்ட் சாம்பார் ரைஸ் மாதிரி வச்சுட்டேன். சாம்பார் ரைஸும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. மதியம் சாப்பிட்டுட்டு நிவத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாயந்தரம் பூஜைகளுக்கு தேவையான வேலையெல்லாம் ஆரம்பித்தோம். சாயந்தரம் ஒரு 6 மணியை போல் நாங்கள் வண்டிக்கும் அப்படியே பூஜை பண்ணி முடித்தாச்சு. இங்கே வீட்டில் மேலே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு 2 வண்டிக்குமே பூஜையும் முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு சாமி கும்பிட்டு வர போகிறோம். நாளைக்கு எனக்கு ஸ்கூலில் ஒரு பூஜை இருக்குது. அதனால் அதுக்கு போகிற மாதிரி இருந்தது. இந்த வருஷம் சரஸ்வதி பூஜை இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.